ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். தன்னுடைய சிநேகிதர்கள் தனக்கு எதிராக சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு யோபுவின் பதிலாக இந்த வார்த்தைகள் அமைந்திருக்கின்றது. பிள்ளைகளை இழந்து, ஆஸ்திகளை, செல்வங்களை எல்லாவற்றையும் இழந்து, தன்னுடைய சுகம், பலன், ஆரோக்கியம், அந்தஸ்து, பெயர் என்று இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்குரிய எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற போது அவருடைய சிநேகிதர்களும் அவரை குற்றப்படுத்தி பேசினார்கள். இது அவருடைய மனதை மிகவும் பாதித்தது. ஆகவே யோபு சொன்னார், நான் இருக்கும் நிலைமையில் நீங்கள் இருந்திருந்தால் நானும் உங்களுக்கு விரோதமான வார்த்தைகளை இப்படி பேச முடியும். ஆனால் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேனே தவிர உங்களை காயப்படுத்தி குற்றப்படுத்தி ஒருபோதும் பேச மாட்டேன் என்று யோபு சொல்லுகின்றார். ஒரு நல்ல முன்மாதிரியான குணநலனை இங்கே நம்மால் காண முடிகின்றது. பொதுவாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் கஷ்டங்களோ இழப்புகளோ வருமானால் எல்லாரும் அதற்கென்று ஒவ்வொரு காரணங்களை தங்களை சார்ந்ததிலே சொல்லிவிட்டு செல்லுவார்கள். ஆனால் இந்த காரணங்கள் எல்லாம் ஏற்கனவே வேதனையோடு இருக்கின்ற மனுஷனுடைய உள்ளத்தை இன்னும் காயப்படுத்துமே தவிர அவனை ஆறுதல் படுத்தாது. அந்த நேரம் அவனுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறதற்கோ அவனை வேதனைப்படுத்துகிறதற்கோ உரிய நேரமும் அல்ல. இதை யோபு நன்றாக அறிந்து அந்த விஷயத்தில் மிகவும் தெளிவோடு காணப்பட்டார். ஆகவேதான் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட வேதனையான நிலையில் இருந்திருந்தால் என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஒருபோதும் உங்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தாது. என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு திடன் சொல்லும். என்னுடைய உதடுகள் அசையுமானால் அது உங்கள் துக்கத்தை ஆற்றுவதற்காகத்தான் இருக்கும் என்று உறுதிபட சொல்லுகின்றார். நம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் பிறரை நியாயம் தீர்க்கிறதற்கு முன்வர வேண்டாம். வேதனையோடு இருக்கின்ற மனிதனுக்கு ஆறுதல் சொல்லுவதாக நினைத்து கொண்டு அவர்களை இன்னும் காயப்படுத்துகின்ற வார்த்தைகளோடு ஒருபோதும் நாம் நிற்கக்கூடாது. அவர்களுடைய உள்ளத்திற்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி திடன் கொடுக்கின்ற ஆலோசனைகளைத்தான் நாம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே சூழ்நிலைகளை அறிந்து வேதனையோடு இருக்கிற மனிதர்களுக்கு எப்போதும் ஆறுதலும் தைரியமும் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வேதனைகளிலும் துன்பங்களிலும் அகப்பட்டிருக்கிற மக்களுக்கு எங்கள் வார்த்தைகள் நல்ல ஆறுதலையும் திடனையும் கொடுக்கிறவைகளாய் காணப்பட நீர் உதவி செய்தருளும்படி ஜெபிக்கிறோம். துக்கத்தின் மேல் துக்கமும் வருத்தமும் உண்டாக்குகின்ற வார்த்தைகள் ஒருபோதும் நாங்கள் பயன்படுத்தாதிருக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.